இந்த வீடியோவில் சனி பகவானோட இந்த வக்ர நிவர்த்தி பலன் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கும்பம் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த 2024 ஜூன் மாதம் 29 வக்ரம் அடைஞ்சு பலமிழந்து போனாருங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத இந்த நவம்பர் மாதத்தில் அடைகிறாரு. அப்போது சனி பகவானோட அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சனி பகவான் பலம் அடைகிறார் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ராஜகிரகங்கள்லேயே நீதி காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வேலைகள் அப்படிங்கிறத நடத்தி காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. அப்புறம் ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இலவசமாக பார்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தாங்க ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதோட ஒரு மகா புருஷ ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அரிதான யோகத்தையும் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது சனி பகவான் வந்துட்டு இதுக்கு மேலே கும்பம் ராசியில் நேர்கோட்டு பயணம் தான் செய்வார். மார்ச் 29, 2025 அவர் மீனம் ராசிக்கு போயிடுவார். மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது முடிய போகுது. மேசம் ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இதை பொறுத்து மற்ற ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வக்ர நிவர்த்தி காலத்தில் சனியினுடைய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 6வது வீட்டில், அதே போல் குரு பகவான் 9வது வீட்டில், அதாவது பகை வெல்லக்கூடிய இடத்துல சனி, ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட பல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு. இந்த 2 ராஜ கிரகங்களுமே நல்லதொரு இடத்துலையே இருந்தாலும் கூட ரெண்டுமே வக்ரமாகி போனதுனால பெருசாக அதற்குண்டான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கல. எதை தொட்டாலுமே அதில் ஒரு இடைஞ்சல், ஒரு தடங்கள், ஒரு தடை, ஒரு தாமதம், இப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ராஜகிரகங்களுமே வக்ரமாகி போனது தான். நல்ல வேலையாக இப்போ வந்துட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத ஆக்கிட்டார். ஜூன் மாதத்தில் வக்ரம் அடைஞ்சார். ஒரு ருணரோக சத்துருஸ்தானத்தில், அதாவது கடன், எதிரிகள், பகை இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது தான் சனி இருந்தார். அங்கே ஒரு பலம் இழந்து போனதுனால இந்த அமைப்புகள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்ந்துருக்கும். எதிராளிகள் உருவாகியிருப்பாங்க, பகையை உருவாகியிருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை தேடிட்டு வந்திருக்கோம். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், என்னை தேடி வந்துட்டு வம்புழுக்கிறாங்க, சும்மா வேடிக்கை பார்க்க போனோன்ட்டு போயிட்டு ஒரு கேஸில் என்ன சேர்த்து விட்டானுங்க. எதுவும் கூட்டமாக இருக்குன்னு போனேன், அங்கே அடிப்படி கலந்துட்டு காணாலும் என்னையும் சேர்த்து விட்டானுங்க. இந்த மாதிரி நம்மளை தேடி தேடி வம்பு வழக்கெல்லாம் வந்திருக்கோம். என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு காரணம் இதுக்கு சனி பகவான் பலம் இழந்து போனதுனால தான். இப்போது ஒரு பலம் அடைஞ்சிருக்காரு. அப்போ இதுக்கு மேலே ஒரு 6வது வீட்டில் வந்துட்டு பலவீனம் அடைய மாட்டார், அதாவது வக்ரம் அடைய மாட்டார். இப்போ வந்துட்டு அவருடைய நேர்கோட்டு பார்வை அப்படிங்கிற பயணம் அப்படிங்கிற தொடங்கிட்டார். 6லேருந்து 7க்கு போக போகிறாரு. கண்டக சனியாக அவர் போக போகிறாரு. அப்போ அதற்கு முன்னே 6ஆம் இடத்துல சனி பகவான் பலம் அடைகிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது 7வது வீட்டுக்கு சனி போகிறாரு பார்த்தீங்களா, அதற்குண்டான ஒரு ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறது இப்போ லேசாக தலை தூக்கும்.
அதனால் சனி 6ல் இருக்கும் பொழுது அந்த கண்டக சனி காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாம் இப்போவே தீர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். இப்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கடன் எல்லாத்தையும் அடைக்க வச்சிருவார். ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும். கடன் அப்படிங்கிற பேச்சே இருக்காது. ஒரு நகை நட்டை அடை வச்சுருந்தோம், மீட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இத்தனை காலமாக வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கேன், பரவாயில்ல இப்போ காசு வந்துடுச்சு மூட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கேதுக்கு இதுக்கப்புறம் ஏதுங்க என்கிட்ட எப்படி சொல்கிறது, 10 காசு கூட கையில் காசு இல்லை, இதுக்கப்புறம் கடன் பெருகிட்டு தான் இருக்குது, நான் எங்கே போய்ட்டு அடைக்கிறது, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்களுக்கு கூட ஒரு ரூட் ஒன்று கிடைக்கும். ஏதோ சொத்தை விற்று விட்டாவது கடனை அடைச்சிருவோம்ப்பா, சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, மனசில் நிம்மதி இருந்தால் போதும். ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கூட இல்லை, நாளைக்கு அவனுக்கு அதை கொடுக்கணும் இவனுக்கு இதை கொடுக்கணும், வாங்கின காசை விட வட்டி காசு ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு, இப்படி மன உளைச்சலோட இருக்கிறத விட இது விற்று விட்டாவது கடனை அடைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு கடன் கண்ணி இல்லாமல் இருந்துடலாம். இந்த மாதிரி வம்பு வழக்குகளில் இருந்து வெளியில் வந்துடலாம். ஏதாவது கேஸில் இருந்தீங்க, போனீங்க, ஒரு ஜாமீனில் இருக்கேன், இல்லை ஒரு ஜனம் போயிட்டு கையெழுத்து போடுறேன், கோட்டு அலைகிறேன், இந்த மாதிரி ஏதாவது வம்பு வழக்குகளில் சிக்கியிருந்தவங்க எல்லாமே இப்போ அதில் இருந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாகி வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி எதிராளிகள் இருந்திருப்பாங்க. அதாவது எதிராளிகள் அப்படின்னா பெரிய அளவில் எதிராளிகள் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா சக ஊழியர் ஒருத்தவங்க இருப்பான், நம்மளை பற்றி 1க்கு 2 போய் மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுக்குறது. நம்ம என்ன தான் வந்துட்டு கடுமையாகவே உழைச்சாலும் கூட அவன் ஏதோ காக்கா பிடிச்சி மேலே வந்துடுவான், நம்ம கெட்ட பேர் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட எதிராளிகள் எல்லாமே இப்போ விலகிடுவாங்க. தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேல்மட்ட அதிகாரி வேறு பிரான்ச்சுக்கு இடம் மாற்றப்படுவார். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பணி மாறுதல் ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டக சனியாக சனி பகவான் போகிறாரு பார்த்தீங்களா, 7வது வீட்டுக்கு போக போகிறாரு. அந்த ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறது கெடுதலை கொடுக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ நாம் இந்த 6ஆம் வீட்டில் சனி நேர்கோட்டு பயணத்தில் இருக்கும்போதே சரி பண்ணிக்கணும். அதாவது 7க்கு சனி போகிறாரு அப்படின்னா இந்த திருமண தடை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போது நமக்கு இன்னொரு 5 மாதம் இருக்குது. இந்த திருமண வயதை ஒத்தவர்கள் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு வரனை பார்த்து நல்லபடியாக ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுக்கு மேலே நம்ம பொண்ணு தேடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கடன் அப்படிங்கிறது வரும், சரியான வரன் அமையாது, இழுத்துக்கிட்டே பொண்ணு பார்க்கவே 1 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருப்போம், கல்யாணத்தையே கூட இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் திருமண வயதை ஒத்தவர்கள் வரம் பார்க்கக்கூடியவர்கள் சனி பெயர்ச்சிக்கு முன்னாடியே திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இப்போது சரியாகவும் நடக்கும், உடனே அமையும். அதற்குண்டான ஒரு வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சிடலாம். ஆணோ பொண்ணோ உடன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு சனி வரப்போகிறாரு அப்படிங்கிறதுனால நண்பர்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போ சரி பண்ணிக்கோங்க. வாங்கியிருந்தால் எப்பாடுபட்டாவது அதை சீக்கிரம் அடைச்சிடணும். கடனை அடைக்கலாம், வழி பிறக்கும். நண்பர்கள்ட்ட வாங்கின கடனை முதல்ல கொடுத்துருங்க. அதே மாதிரி நண்பர்கள்ட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நோகாமல் பேசி அந்த கடனை வாங்கக்கூடிய ஒரு வழியை பார்த்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு போன பிறகு இந்த கடன்லாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், தீர்வு வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி காதல் உறவுகளில் இருக்கிறவங்க இப்போயே வீட்டுக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது. பின்னால் தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஒரு போர்க்களமாகி போகும். அதனால் நல்ல விதமாக இப்போயே சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு திருமணத்துக்கான ஒரு ஒப்புதல் அப்படிங்கிறதையும் நீங்கள் வாங்கிடலாம். காதல் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறிடும். அதன் பிறகு மார்ச்சுக்கு பிறகு தானாக தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை சிக்கல முடியும். அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே நம்மளே அந்த முடிச்சு அவுத்துறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன், யார்கிட்டையாவது ஜாப்தாரி ஏற்றிக்கிட்டேன், வக்காலத்து வாங்கிக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் இப்போயே சரி பண்ணிடுங்க. இப்போ ஒருத்தவங்க ஜாமீன் போட்டேன் ஒரு லோனுக்காக, அவங்க தட்டாமுட்டான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போயே கூப்பிட்டு கூடுமான வரைக்கும் அதுலேருந்து உங்களை கழட்டிக்கிற ஒரு வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதே காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு வந்துட்டு வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் கூட அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் பதியுதுங்க இல்லைங்களா. ஸோ சனி உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய இடத்துல வரும்போது குரு அதற்கான ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்வார். அவருடைய பார்வை அப்படிங்கிறது புனிதப்பற்றோம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கிறதுனால அதாவது ஏதாச்சும் வேண்டுதல் பாக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைவேற்றுறீங்க. ஒரு கோவிலுக்கு மொட்டை அடிக்கிறேன், இல்லை கிடா வெட்டுறேன், இல்லை ஒரு ஆலயத்துக்கு ஒரு மாலை போட்டு வந்து வணங்குறேன், நடைப்பயணமாக வரேன், இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செஞ்சுருங்க. நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எல்லாமே
உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சின்ன முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா போதும், தொழிலையும் கொடி கட்டி பறக்கலாம். நலிந்து போன தொழிலில் கூட மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, இப்படி சகல விதமான ஒரு யோகத்தையுமே சனி பகவான் அள்ளி கொடுக்குறாரு. அதற்கு குரு பகவானும் துணை இருக்கிறாரு. 2 ராஜகிரகங்களுமே துணையோட இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் என்னெல்லாம் சாதிக்கணுமோ அதை எல்லாத்தையுமே சாதிச்சுக்கோங்க. வரக்கூடிய கண்டக சனி காலகட்டத்தை எதிர்கொள்ள தயாராகவும் இருங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.